Hey hello friends, welcome back to the channel. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா fish fry பண்ண போறோம். அதுவும் நைட் டைம்ல கேம்ப் ஃபயர் போட்டு fish ரெடி பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா fish ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க ரெடி ஆயிட்டு இருக்கு? இத பிஸ் உனக்கா? கடைசி வரைக்கும் மத்த உயிரை வாங்குற இந்த பிஸ் உனக்கா? ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டானுங்க. ஐயோ கொடூரம் பண்ணி வச்சிரானுங்க. தாங்கல தச்சிரடா. இப்போ வரைக்கும் பார்த்தனா வந்தனங்க 1 கிலோ அத்து வச்சிருக்கேன் சார். 1.5 கிலோ. இத பார்த்தா ஓடல. ஆமா தாக்கு ஓகே க்ளீன் பண்ணிட்டு ஃபிகர் பண்ணிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணு. அமைதியறா. அங்க நம்ம கொல்ல போறோம். எங்க கொல்ல போறோம்? கோட்டாவை கொல்ல போறோம். இந்த டென்ட் கொல்ல போறோம். அப்புறம் வேற எதுனா பண்ணனும் மேடம்? வேற எதுவும் இல்ல. அப்படியே நம்ம கொல்த்தினே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ரூபாய் சில்லற இல்ல. இது பாத்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ. அண்ட் இந்த கிலோ கணக்குல மீன் எல்லாம் கிழிஞ்சி தலையோட இருக்கு. தகிட தகிட தோம் தோம் தகிட 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 தோம் தகிட 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 அதெல்லாம் சோம்பேறி தான்ப்பா. எப்பவுமே வேடிக்கை பார்க்கத்தோட இதுதான் சமைக்கும் போது தான். ஓகே ஒரு வெட்டி நேக்க அவ்வளவு பார்த்தா எல்லாம் வந்து கொடூரமாக க்ளீன் பண்ணி கொண்டிருக்கோம். எங்கிறது இப்படி குச்சினாக்கா குத்தம். குத்தம் குச்சினா குத்தம். இந்த கை வச்சு சும்மா தரேன். ஃபாலோ மீ. சூப்பர் இருக்கங்களா? Come on, natin pa na. மக்களே நம்ம வந்து கப்பல் எடுத்தாச்சு. நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து வேற இடத்துக்கு மக்களே இப்போ வந்து நம்ம கப்பல் எடுத்தாச்சு. நம்ம அடுப்புக்கிட்ட நிறைய போயின்னு இருக்கோம். இங்க பாருங்க இங்க வண்டி வச்சிருக்கோம். அதில் தான் பானால் வச்சு பற்ற வைக்கணும். செங்கல் எடுத்துக்கலாமா கல் எடுக்கலாமா கடகால் வச்சுக்கலாமா இல்லை செங்கல் வைக்கலாமா? நிச்சயமா கீரில் போடணியா? டேய் நாஸ்தி பண்ணாத நான் இந்த ராசி டேய் டேய் தூக்கினாரு முடியாத தூக்கினாந்துனே இருக்காரு. ஆனா இந்த பைத்தியக்காரன் நாடானா வேலை கூட செய்ய மாட்டான். எதுவும் லைக் இல்லை. பாருங்க எவ்வளோ கல் தட்டி விடு. மக்களே இப்போ வந்து நம்ம அடுப்பு வைக்க போகிறோம். அந்த பக்கம் பள்ளமாக்குது, இந்த பக்கம் ஹைட் ஆகுது. 4 பக்கம் 4 கல் சீராக போச்சு. என்னடா போதும்டா இதுவே போதும்டா. 3 கல்லே அதிகம்டா. 3 கல்லே 2 கல்லே போதியா? அந்த பல்லு மண்ணத்துக்கு எத்தனைடா? ஓகேடா பானால் ரெடி ஆயிடுச்சு. செங்கல்லாம் சுற்றி உக்காந்துக்கிட்டு வச்சுக்கோ. என்ன இருக்கு தம்பி? சில்லற இல்லை, போயிட்டு வா. சில்லற இல்லை. பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக நம்ம பள்ளம் நோண்டி விட்டோம். அது இல்லாமல் சைடில் ஒரு 6 கல் வச்சிட்டோம். இங்கே 2 அங்கே 2 இங்கே 2 6 கல். கான்மாவு மீன் மசாலா எடுத்துக்காட்டா எடுத்து தாங்கோடு அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மசாலா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கடலெண்ணெய் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கோசம் லெமன். அப்புறம் காரம் எங்களுக்கு வேணுன்றதுனால ஆச்சி சில்லி மசாலா, சில்லி பவுடர். அப்புறம் சால்ட் உப்பு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் நல்லா போண்டா வாட்டம் வர்றதுக்காக கான்மாவு கொஞ்சம். சரிங்களா? தண்ணி மீன் மசாலா செய்யறதுக்கு தண்ணி போது ஒரு நிமிஷம் ஃப்ளோ ஊத்துறா. ஓகேச்சா? அந்த கத்திர நைட் கத்திர ஒரு 200 ml வாட்டர் கான்மாவு. ஏய் இது கான்மாவு. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தா 1 கிலோ மட்டும் தான் செய்கிறோம். அதுக்கான ஒரு 50 கிராம் வந்து ஒரு கான்மாவு. நல்லா சத்தமாக தான் சொல்கிறேன். பூச்சிலாம் இது பண்ணல இவ்வளோ நேரம் இங்கே இப்போ வந்துட்டுக்குதுங்கண்ணா லைட் வச்சுருக்கேன். இப்போ வந்து லைட்டாக வந்து கான்மாவு போட்டு கலக்க வச்சு நல்லா கை எந்திரிச்சு நின்று நல்லா இது லெமன் வந்து ஆஃப் லெமன். ஓகேவா? 1.5 கிலோக்கு வந்து ஆஃப் லெமன் போதும்.
இந்த கொட்டலைட் எடுத்துடலாமே. தேவைப்படுறவனுக்கு சாட் தேவைப்படுற சாக் சாக் இல்லை சால்ட் ஆச்சி மிளகாத்தூள் வேணுன்ற அளவுக்கு. நீ ஃபேவரட்னாக்கா காரம். ஓகே மிளகாத்தூள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மசாலா 2. மீன் மசாலா 2 பாக்கெட் ஒன்றா கொட்டுறோம். டிகி 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 மொத்தத்தையுமே வா கொட்டு 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 அப்புறம் காரம் கொட்டு. இல்லைங்க சும்மா கொஞ்சமா தூக்கம். போதும் போதும் போதும். புச்சர் ரெடி புச்சர்ரா. என்னடா ஒரு எண்ணெய் இந்த போதும் தண்ணி போதும் அந்த தோண்டி புதிரா டைம். மீன் இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணணுமே. போதும் அடி போதும் நான் சீரோ வந்து நீ 2 கட் பண்ணி தம்பினா 2 அந்த 2 கட் பண்ண துண்டு போடு மேல கிராக் போடு. வேணும்னா எடுத்துக்குங்கள். எப்படி பண்றாமா பண்றது இல்லன்னு தெரியல. நிஜமா காரமாக இருக்குதா? செஞ்சது அப்புறம் இதாக மீனில் நல்லா இது பண்ணோன்னா மொத்த மீன் ஒன்றா போட்டு குஞ்சிருப்போம். என்னடா ஒரு மாதிரி கீழே வந்து அதுலேருந்து எடியா ஃபர்ஸ்ட். இது வந்து மேலே லைட்டாக அப்படி மூவ் பண்ணிட்டு இப்படி பண்ணால் மொத்தம் ஒரே மீனுக்கு சரியாக போடும்டா. இப்படி பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கலாக்கிட்டேன். நீ இது வரைக்கும் நான் பைத்திக்கிறா இப்படி இருக்கணும். இது சைட்லலாம் போகல, இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா ஸ்ப்ரை ஆகும். நல்லா வந்து சூப்பராக மொறுன்னு வரும். ஓகேங்களா? நல்லா உள்ள ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணும். உள்ளலாம் நல்லா சரி நிக்கலப்பா கை. ஒரு ஃபிஷ்ஷை கொலை பண்ணிட்டு இத்தனை பிசையை கொலை பண்ணுவேன். அந்த ஆண்டு என்ன பண்ண போறானோ. போஸ் தான் இதை கொளுத்த போகிறான். தலைவரே கொளுத்துங்க, கொளுத்தி போடுங்க. இது பண்ணுங்க. உங்க 2 பேரும் பக்கத்துக்கு மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா மசாலாங்க தடவியாச்சு. இங்க பாருங்கள் பா, ஒரு கேம்ப் ஃபயர் போகிறதுக்கு எத்தனை பேரா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம்ப் ஃபயரை பற்ற வைக்கிறதுக்காக எத்தனை பேர் நீங்களே பாருங்க. ஆனால் இதில் ஒருத்தர் கூட உருப்படியாக பற்ற வைக்கலை. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். வந்துச்சுரா. அப்படின்னு கேம்ப் ஃபயர்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கிட்ட நம்ம இப்போ போக போகிறோம். நல்லா சத்தமாக பேசுகிறேன். இதே போதும். இப்போ நம்ம பானல் வைக்கிற அடுப்பு மேலே பார்த்து கை சுட போகுது. குரங்கு எண்ணெயே பார்த்து சீக்கிரம் எண்ணெய் ஊற்ற பானல் கறிச்சிடறேன் இன்னைக்கு. என்ன ஃப்ரை பண்ணுறதா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கா? ஏய் உக்காந்து ஊத்துறா குரங்கு வேலையே கீழெல்லாம் போதுறாடி. நெருப்பு பற்றிக்குதான் கையில், காமெடியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுறதுக்கு இவ்வளோ விதை காட்டுறானுங்களே. எண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் வைங்கடா ஃப்ரை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வச்சுக்கணும், எப்பவுமே யூஸ் ஆகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஃபிஷ்ஷை ஊற்ற போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். பொறுமையா இந்த பக்கம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்ல என்ன பண்ணான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுதா? அவ்வளோதானா? ஏய் ஃப்ரை ஆச்சா இல்லையா? ஏய் இற போடு. பொறுமையா தலைவரே, தெரிக்க விடுறீங்க. வெந்து சைட்லையான்னு கூட தெரியல. வெயிட் பண்ணுங்கடப்பா. அது மசாலா வாசனை வரல, ஒன்றும் தெரியல எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் மொத்தமாக முடிச்சுட்டு மொத்தமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மீன் எது போட்டி மாரி இருக்குதான். இது கண்ணா? இதுதான் மீனோட கண்ணாங்க. போட்டி மாரி இது. அது மிச்சர்னு நினைக்கிறேன், ஏமாத்துறான் கண்ணு. ஓகேவா ரைட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சு மொத்தமாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இது மட்டும் வச்சுக்கலாம். எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுலேயே விற்க வச்ச பேர் கவஞ்சி இதோ
அவ்வளோதாங்க, ஃபைனல் லாஸ்ட் மீன் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செஞ்சாச்சு. எங்கே அது கையில் எடுத்து எனக்கு காட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு டேஸ்ட் பாரு விஜய், எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்து சொல்ல. முழு மீன் சாப்பிட போகிறேன். கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் கட்சி பாடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், டேஸ்ட் பார்க்க சொன்னேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடா. சூப்பரா, நீ டேஸ்ட் பாடுறா. கேம்ப் பண்ணி காட்ட வந்து வச்சுக்கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபிஷ் முடிஞ்சது. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேத்தா டேஸ்ட் பண்ணுற பேத்தா, நீ அதெல்லாம் போய் பார்த்துட்டு. அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் முடிஞ்சது, செம்மையாக இருக்கும். மற்ற வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓ வெயிட் வீடியோ முடியல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது இதனுடைய தொடர்ச்சி தான். அப்படியே அந்த கேம்ப் ஃபயரிங் அண்ட் கேம்பிங் டென்ட்டு அப்படின்னு கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து நம்ம பார்பிக்யூ எல்லாம் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. பார்ட் 2ல வரும். அண்ட் வீடியோ பார்ட் 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா பார்ட் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு குவாலிட்டியாக எடிட்டிங் பண்ணி போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.